குர்ஆனிலே எறும்புகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் 19ஆம் ஜுஸிலே இருக்கிறது. அந்த அத்தியாயத்தினுடைய முதல் சில வசனங்கள் இன்று நாம் காலை தொழுகையிலே ஓதினோம், கேட்டோம். எறும்புகள் பேசிய பேச்சும் அதை கூர்ந்து கவனித்த சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த எறும்புகளிடத்தில் இருந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதை பார்த்து புன்முறுவல் பூத்த அந்த காட்சியை எல்லாம் அல்லாஹ் அப்படியே வசனங்களிலே விவரிக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலக ஆட்சி கொடுக்கப்பட்ட நபர்களில் ஒருவர். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஆட்சியையும் சுலைமான் நபிக்கு அல்லாஹ் தந்தார். அது மட்டுமல்ல, சில உயிரினங்கள் பேசுகிற அந்த மொழியையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினால் கற்பித்து கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், பறவைகளின் பேச்சு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அவர் அந்த பறவைகள் பேசுகிற மொழி பாஷை எனக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இன்னும் சில உயிரினங்களில் அந்த பேச்சு மொழியும் அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத் தெரிந்திருந்தார்கள். அல்லாஹ்வினால் கற்பித்து கொடுக்கப்பட்டார்கள். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போகும் பொழுது எறும்புகள் அப்படியே வெளியே நடமாடியது. அப்போ உலகத்தை ஆளும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தவுடன், படை பட்டாளத்தோடு வரக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தவுடன் எறும்புகளின் தலையெழுப்பு சொல்லியதான், எல்லாரும் உங்க பொந்துகளில் போய் நீங்க மறைஞ்சிக்குங்க, சுலைமானுடைய பட்டாளம் வருது, காலால் நசுக்கி தேய்ச்சி நம்மளை இல்லாம ஆக்கிடுவாங்க. காலத்து நம்மளுக்கு ஐயுகன் நம்மளுக்கு மசாக்கிலக்கும் சுலைமான் அவர்களுக்கு தெரியாமல் நாம் அவர்கள் கால்களிலே விதிபட்டு விடுவோம், அழிந்து போய்விடுவோம், எல்லாரும் நீங்க உங்களுடைய கூட்டுக்குள்ள போயிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு எறும்பு சொல்லியதான். இந்த உணர்வு மிக்க இந்த பேச்சு, சமுதாய அக்கறை, சமூகம் நெருக்கடிக்குள்ளாயிடக்கூடாது, தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் என்று நினைத்து பேசிய அந்த எறும்பின் பேச்சை கேட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாய் நிறைய பல்லோடு சிரித்தார்கள், பல்லெல்லாம் தெரிய வளர்ந்து சிரித்தார்கள். அவர்கள் சொன்னான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த எறும்பு பேசிய இந்த பேச்சும் சுலைமான் நபி அதற்கு கொடுத்த பதிலும் இதை மையப்படுத்தி தான் இந்த அத்தியாயத்திற்கு எறும்புகள் நம்லு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பேரை வைத்திருக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எக்கச்சக்கமான அருள்முறை அல்லாஹ் தந்தார். குறிப்பாக உலக ஆட்சி, அதிலும் குறிப்பாக பறவைகளோடு பேசும் பாக்கியம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எல்லா பறவையோடும் பேசுவாங்க. குறிப்பா ஹுதுஹுது பறவை என்ற பறவை இருந்தது. ஹுதுஹுது பறவை தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அரசவைக்கு அடிக்கடி வரும், பல்வேறு செய்திகளை சேகரித்துக் கொண்டு வந்து கொடுக்கும். ஆமா, இன்னைக்கு தான் பறவைகள் இல்லையே. ஒரு காலத்தில் பறவைகளின் காலில் தான் கடிதம் கட்டி எழுதி அனுப்புவார்கள். அதுதான் தூது கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான தளமாக இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு நம்ம கைகளில் இருக்கக்கூடிய சாதனங்கள் செய்திகளை கொண்டு போய் கடத்திவிடும், சேர்த்துவிடும். பறவைகள் தான் ஒரு காலத்தில் செய்தி சேகரிப்பாளர்கள். இங்கிருந்து செய்தி அங்கு கொண்டு போகிறதுக்கும், அங்கிருந்து இங்கு செய்தி இங்கே கொண்டு வரதுக்கும். அந்த மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அரசவையில் இருந்த பறவை ஹுதுஹுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரொம்ப நாள் ஹுதுஹுது பறவை காணுமே, எங்க போச்சு, ஏது பார்க்கலையே, செய்தி ஒன்று வரலையே, அது வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பறவை என்ன உன்னை காணோம், ரொம்ப நாளே எங்க போனேன். அப்போ அந்த பறவை ஒரு செய்தி சொல்லிச்சு, சுலைமான் நபி அவர்களே, நான் அக்கம் பக்கத்திலே சொல்லி தெரிந்தேன். பக்கத்திலே ஒரு நாடு இருக்குது, ஒரு சின்ன நாடு. அந்த நாட்டுக்கு பேரு சபா. அந்த நாட்டையும் பார்க்கிறேன், அந்த நாட்டு மக்களையும் பார்க்கிறேன். அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு ராணி, மகாராணி இருக்கிறாங்க. எல்லாருமே இறை ஓரிரைக்கு மாற்றமான கொள்கையில் இருக்கிறாங்க. அவன் கல்லையும் மண்ணையும் கடவுள் நினைச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து நாடு, உலகையே ஆட்சி செய்வதற்குரிய ஆற்றலை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். உங்கள் நாட்டுக்கு பக்கத்து நாட்டிலே ஒரு பெண் ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே அவர்கள் எல்லாம் இந்த சத்தியத்தை விளங்காம இருக்கிறாங்களே, இந்த உண்மையை புரியாம இருக்காங்களே, நீங்க இன்னும் உங்களுக்கு சொல்லலை இந்த செய்தியை, இந்த செய்தியை கொண்டு தான் உங்களுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி புது சொல்லிச்சு. அப்படியா, உண்மையாவா? இது உண்மையாக இருக்கும் பட்சத்திலே நிச்சயமாக அவர்களுக்கு இந்த ஏகத்துவத்தையும் சத்தியத்தையும் கொண்டு போய் நாம் சேர்ப்போம். இது பொய்யா இருக்கும் பட்சத்தில் நீங்க என்கிட்ட
இந்த நாள் வரலையே, இத்தனை நாள் வரலையேன்னு கேட்ட கேள்விக்கு எதையாவது சொல்லி உங்களுக்கு தப்பிக்கணுன்ற அடிப்படையில் நீ என்ன பதில் சொல்லியிருந்தா நீ உனக்குரிய தண்டனையும் நான் தருவேன். உண்மையா இருந்தா அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பேன். இல்லை அந்த பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம் இந்த மாதிரி நீ சொல்றதா இருந்தா நிச்சயமா அதுக்குரிய தண்டனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹுதூத் சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ஒரு சுலைமானுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தை எழுதி ஹுதூத் பறவையினுடைய காலில் கெட்டி அனுப்புறாங்க. அது நேரம் அது சொன்ன செய்தி உண்மைதான். அந்த சபா நாட்டுக்கு பறந்து போய் அந்த நாட்டினுடைய மகாராணியின் கையிலே இந்த கடிதத்தை கொண்டு போய் சேர்த்து சேர்த்துட்டு அது பாட்டு வந்துருச்சு. இப்போ அந்த மகாராணி எடுத்து படிக்கிறாங்க. யார் அந்த மகாராணி? அவங்க தான் பில்கீஸ். சுலைமான் நபியினுடைய இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பின்னாடி நிக்கா முடியுது. சுலைமான் நபிக்கும் இலக்கிசமாகும். இப்போ இங்க செய்தி என்னன்னா, ஒரு மகத்தான நபியிடத்திலிருந்து ஒரு தகவலை அந்த கடிதம் சுமந்து கொண்டு வந்திருக்கிறது. அந்த கடிதத்தை வாங்கினவுடனே அந்த அம்மா பேசின பேச்ச குரான் பதிவு செய்யுது. காலத் யா ஐயுஹல் மலவு இன்னீ உல்கிய இளைய கிதாபும் கரீம். அரசவையை அந்த பெண்மணி கூட்டினார்கள். ராணி கூட்டி சொன்னாங்க, யா ஐயுஹல் மலவு, அமைச்சர்களே, இன்னீ உல்கிய இளைய கிதாபும் கரீம். சங்கையான ஒரு மனிதனிடத்திலிருந்து, கண்ணியமான ஒரு மனிதனிடத்திலிருந்து சங்கையான கடிதம் எனக்கு ஒன்று கிடைத்திருக்கிறது. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? இன்னஹு மின் சுலைமான். இந்த கடிதம் என்பது சுலைமானிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு பிரம்ம போட்ட பின்னாடி அவங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகழ்ச்சி அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு துவங்குகிறேன் என்று எழுதியிருக்கிறார். அடுத்து செய்தி என்ன? அல்லாஹ் தஅலு அலைஹி வஅத்தூனி முஸ்லிமீன். வரம்பு மீறி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டாம். நீங்கள் அனைவரும் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாருங்கள் என்ற அழைப்பை கொடுத்திருக்கிறார் நம்ம நாட்டுக்கு. ஆமா, இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது முதல்ல அவங்களுக்கு அழைப்பு தரணும். அதை ஏற்றுக்காத பட்சத்தில் அதற்கு அடுத்தடுத்து உண்டான முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லும். இங்க என்ன செய்தினா, இதுக்கடுத்து அவங்க கூடினாங்க, பேசினாங்க, அதெல்லாம் தனிக்கலை. அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கடிதத்துக்கு அந்த அம்மா கொடுத்த மரியாதை இன்னி ரொம்ப பெரிய மனிதர்கள் வந்திருக்குது. சங்கையான கடிதம், நல்ல மனிதன், இறைத்துவர் என்று சொல்லக்கூடிய மனிதன் வந்திருக்குது. எனவே இதை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது, தூக்கி எறிக்கக்கூடாது. கண்ணியமான முறையில் அதை எடுத்ததும், கண்ணியமான அந்த கடிதத்தை கையாண்டதையும் அல்லாஹ் விவரிக்கிறான். அதனாலேயே அந்த பெண்மணிக்கு இஸ்லாத்தினுடைய வாய்ப்பை கொடுத்தார். அந்த அம்மாவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சபா நாட்டு மக்களுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்ல. ஒருத்தருக்கு நம்ம நடந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல நடைமுறை தான் அவருக்கு மட்டுமல்ல, நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்குமான சிறப்பையும் நல்ல அந்தஸ்தையும் பெற்றுத் தருவதற்கு வழிவகை செய்யும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நபர்களுக்கு கடிதம் எழுதினாங்க மக்கா மதீனாவுக்கு வந்த பின்னாடி. அப்படி கடிதம் எழுதிய ஒரு நபர் தான் கிஸ்ரா அப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த கிஸ்ரா நாட்டுக்கு கடிதம் எழுதினாங்க. அந்த பையன் என்ன செஞ்சான்? அப்துல்லா இப்னு ஹுதாஃபா சாஹிபி கொண்டு போனாங்க. அந்த கடிதத்தை வாங்கி படிக்கவும் செய்ய கிழிச்சு போட்டான் கணக்கு. இன்னொரு நாட்டுக்கு அனுப்புனாங்க. அதே நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பேரரசு அந்த கடிதத்தை அவர்கள் பார்த்தவுடன் அந்த படித்தத்தை கண்ணால முத்தி அதை கண்ணியமாக ஒரு இடத்துல இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் கொடுத்த கடிதத்துக்கு கண்ணியம் செய்தவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். நான் கொடுத்த கடிதத்தை அவமானம் செய்தவர்கள், அதை கிழித்து போட்டவர்களை அல்லாஹும்ம மஸ்திஹு குல்லம் மஸ்தி, அவர்களின் ஆட்சி அதிகாரத்தை நீ கிழித்து விடுவாயாக என்று துஆ செய்தாங்க. வரலாற்று எழுதுறாங்க, எந்த நாள் நபிகள் நாயகத்தினுடைய கடிதத்துக்கு கண்ணியம் கொடுத்ததோ அந்த நாட்டை அல்லாஹ் பாதுகாத்தான், அதனுடைய அரசையும் பாதுகாத்தான். எந்த கடிதத்தை கிழித்து கொண்டார்களோ அந்த கிஸ்ராவையும் அந்த நாட்டையும் அல்லாஹ் அரசையும் அல்லாஹ் கிழித்து கொண்டு விட்டான். இப்போ நாம் செய்யக்கூடிய நல்ல கண்ணியம் தான், நல்ல நடைமுறை தான் நம்மையும் மட்டுமல்ல நம்முடைய எதிர்கால தலைமுறையை பாதுகாக்கும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்த அந்த அடிப்படையிலே சுலைமான் நபியின் கடிதத்தை பில்கீஸ் அம்மா கண்ணியம் செய்ததனால் அவர்களுக்கும் ஈமான் கிடைத்தது, அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் கிடைத்தது. வல்ல ரஹ்மான் இதுபோன்று நான் நல்ல நிகழ்வுகளில் பேணி படிப்பினை பெறுகிற நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவார்.